வணக்கம் நண்பர்களே. பொதுவாக ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் நல்ல இடங்களில் சஞ்சரிக்கும் பொழுது அந்த கிரகங்களால் நற்பயன்களே உண்டாகுது. ஈவன் அந்த கிரகம் அசுப கிரகமாக இருந்தாலும் சரி, மறைவு ஸ்தானங்களில் சஞ்சரித்தாலும் சரி, அதுக்கு ஏற்ற நன்மைகளை அந்த கிரகங்கள் செயல்படுத்திட்டு வரும். அந்த வகையில் இப்போது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாத காலகட்டங்களுக்கு சனியானவர் தன்னுடைய சுயசாரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. அதாவது சனி மீன ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த 3 மாத காலங்களுக்கு சஞ்சாரம் செய்யும். எந்த ஒரு கிரகமே தன்னுடைய சொந்த வீட்டிலேயோ தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயோ சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது அந்த கிரகங்களுடைய காரகத்துவங்களும் அந்த கிரகத்தினுடைய நிலைகளும் வலிமை பெறும். அதனால் பொதுவாகவே நற்பலன்கள் அப்படிங்கிறது தான் ஏற்படும். அதுலேயும் இங்கே சனி என்பவர் கர்ம பலனை கொடுக்கக்கூடியவர். மேலே ஒரு ஜாதக ரீதியாக முழுமையான பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி தான். மற்ற கிரகங்கள்லாம் பாரபட்சம் பார்க்கும். பட் சனியை பொறுத்த வரைக்கும் கர்ம பலன் என்னவோ அதை மட்டும்தான் கொடுத்துட்டு வரும். அதனால் எப்போதுமே ஒரு ஜாதகர் எதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத அந்த சனி தான் நிர்ணயம் செஞ்சுட்டு வரும். அதனால தான் அவருக்கு பேர் கர்மாக்காரகன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்படிப்பட்ட சனி அடுத்த 3 மாத காலகட்டங்களுக்கு தன்னுடைய சுய சஞ்சாரம் பெறாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக சனியினுடைய நற்பலன்கள் அப்படிங்கிறது எல்லா ராசிகளுக்குமே கிடைக்கும். இது ஒரு சில ராசிகளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ராசிகளுக்குமே உண்டு. பட் ராசிகளின் நிலைகளுக்கேற்ப அந்த விஷயங்களை அது பிரித்து கொடுக்கும். ஸோ அதுவும் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்களில் உண்டாகுது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். மேசம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த சனியினுடைய நிலை அப்படிங்கிற இந்த 3 ராசிகளுக்குமே கொஞ்சம் சிக்கலாக தான் போய்கிட்டு இருக்குது. மற்ற கிரகங்களுடைய அனுசரணையால் தான் இந்த 3 ராசிகளும் ஓரளவுக்கு எல்லா விஷயங்களையும் சமாளிச்சுட்டு வர்றாங்க. பட் சனியினுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சங்கடத்தை தான் அது ஏற்படுத்துது. நிறைய தடை தாமதங்களையும் விரயங்களையும் அலைச்சல்களையும் சோர்வுகளையும் களைப்புகளையும் அதிகமாக கொடுத்துக்கிட்டு வரும். இந்த 3 ராசிகளுமே ஏதோ ஒரு வகையில் சனியினால் சங்கடப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. மேசராசியை பொறுத்த வரைக்கும் 7 சனி இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமச்சனி இருக்குது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டாமச்சனி இருக்குது. என்னதான் நல்ல விஷயங்கள் தேடி போனாலும் சரி, அமைந்தாலும் சரி, கடைசியில் என்னவோ கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் இந்த 3 ராசிக்காரங்களுக்குமே பெரும்பாலும் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த நிலைகளானது அடுத்த ஒரு 3 மாத காலகட்டங்களுக்கு இது சனியினுடைய நிலை அப்படிங்கிறது ஒரு சாதகமான அமைப்புகளை கொண்டு சேர்க்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி வலுப்பெறக்கூடிய ஒரு கிரகமானது மறுஸ்தானம் பெற்றிருந்தாலும் கூட அதற்கேற்ற நன்மைகளை அது கொண்டு சேர்க்கத்தான் செய்யும். அதிலும் சனியை சொல்லும்போது அது இன்னும் சிறப்பாகவே செயல்படும் சொல்லலாம். ஸோ இந்த 3 ராசிகளுக்குமே இந்த சனியினுடைய பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துட்டு இருந்தது. இப்போ அடுத்த ஒரு 3 மாத காலகட்டத்தில் சனியுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது பெருசாக இனி இருக்காது. இந்த விரையச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி அப்படிங்கிறதெல்லாம் பெருசால வேலை செய்யாது. பலன் தரக்கூடிய வகையில், நல்லது செயல்படக்கூடிய வகையில் இந்த மாற்றங்கள் ஏற்படும். அதாவது விரயங்கள் ஏற்பட்டாலும் அது சுப விரயங்களாக இருக்கும். கஷ்டத்தை கொடுத்தாலும் கூட அந்த கஷ்டத்தை சரி பண்ணுவதற்கான வழிகளை உண்டாக்கும். வாழ்க்கையின் ஏற்றத்தை பார்க்க வைக்கும். சஞ்சல மனப்பான்மையும் சலிப்புத்தன்மையும் குறைக்கும். உற்சாகம் பிறக்க வைக்கும். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது வீண் போகலை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த 3 ராசிகளுக்கும் அடுத்த 3 மாத காலகட்டங்கள் இருக்க போகுது. மற்ற கிரகங்களோட நிலைகளுமே அடுத்த ஒரு 3 மாத காலங்களுக்கு இந்த 3 ராசிகளுக்குமே நல்லபடியாக தான் இருக்குது. குறிப்பாக அடுத்த ஒரு 3 மாத காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு கிரக நிலைகள் தான் வேலை செய்யும். மாத கிரகங்களோட நிலைகளும் உங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு நல்ல வகையில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்க போகுது. தவிர இப்போதைய நிலையில் அந்த சனியினுடைய அமைப்பு உங்களுக்கு கொஞ்சம் அமைஞ்சு வர்றதால இந்த நெகட்டிவ் திங்கிங்கிறது இருக்காது. எல்லாத்தையுமே பாசிட்டிவாக தான் யோசிச்சுட்டு வருவீங்க. குறிப்பிடத்தக்க விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஆதாயங்கள் ஏற்படுறது, அதில் ஏற்பட்ட வில்லங்கள் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். அதன் மூலமாக ஏற்படும் இந்த கைமாற்றல் மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிக்கல் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாமே சரியாகிறது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயங்கள் உண்டாகிறது.
உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையிலிருந்து வந்த மனக்கசப்புகள் குறையறது, வீண் பகைகள் சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் குறைய ஆரம்பிக்கும். நல்ல ஒரு தூக்கமும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பெற்றோர்கள் வகையில் சில நல்ல விஷயங்களை பார்ப்பது, இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களில் நன்மைகள் உண்டாவது, குடியிருப்புகள் வகையில் அல்லது வேலை நிமித்தமாக கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்படி எந்த ஒரு இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக நன்மை பெறுவது, பொருளாதார ரீதியாக வலிமை பெறுவது, ஏதோ ஒரு வகையில் இந்த காசு பண சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாகவே அமைச்சிட்டு வரும். பொதுவாகவே இந்த 3 ராசிகளுக்குமே இந்த பொருளாதார ரீதியான அழுத்தங்களும் அலைச்சல்களும் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் வெகுவாக குறையும். ஸோ இந்த 3 ராசிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மன கஷ்டங்கள் மன அழுத்தங்கள் இருந்து வெளிவருவாங்க. அதற்குண்டான நல்ல விஷயங்கள் இவங்களை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.